கொத்து கொத்தா காய்ச்சய வெள்ளரி பிஞ்சேயுங்க. எதிர்ப்புகள் நமக்கு தெரியாமலே இருக்கும், நமக்கு நெருங்காது, எட்டையே தான் இருக்கும். ஆனால் எதிர்ப்பு நம்ம சொல்றது எதிர்ப்பு சில பேருக்கு இருந்தாலும் 100ல் நம்ம சொல்ற கருத்தை 100 பேர் ஏற்றுக்குவாங்களான்னு கிடையாது. அதில் ஒரு 5 பேருக்கு யாராவது இருப்பாங்க தான். அதுக்காக அந்த 95% உள்ளதை நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்கணும். அம்மாவை பற்றி சொல்கிறோம் ஒரு பாட்டுன்னா அது உண்மையாக இருக்கும், பொய்யா இருக்கிறது. இப்போ நான் அப்பாவை பற்றி சொல்கிறேன், அந்த பாட்டை நான் பண்ணியிருக்கிறேன்னா உண்மை. எங்கள் அப்பா இப்படி கஷ்டப்பட்டார், இப்படி இருந்தார், அப்படி போனார், அப்படி வந்தார். அதே போல தான் என்னுடைய இசையில் போராட்ட குணங்களோட சில பாடல்கள் கொடுத்துருக்குறேன். அது இந்த மக்களுக்கான விடுதலைக்கான உண்மையான பண்பாட்டு வேரில் நிற்கிற பண்பாடு அழியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பாடல்கள் தான். அந்த பாடல்கள்லாம் சில பாடல்கள் கொடுக்கும். வணக்கம். இன்று நம்மோடு ஒரு மிக முக்கியமான நபர் வந்திருக்காரு. அவர் தமிழ் இசை சார்ந்து, தமிழ் சார்ந்து ஒரு ஆய்வு பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அவர் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சித்தன் ஜெயமூர்த்தி. அவர் அழைக்க வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்தித்து ஒரு கலந்து உங்கள் அனுபவத்தை கேட்டுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய சின்ன அறிமுகம். நான் பிறந்தது பாண்டிச்சேரியில் இருக்கிற பனையடிக்குப்பம் ஒரு சிறு கிராமம். கூலி விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். படிக்கிற காலத்தில் இருந்து இசை மேலே ஆர்வம் கொண்டு இன்றைக்கி இசையிலேயே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. துவக்கம் ஒரு சின்ன ஒரு தமிழ் பாட்டோட ஆரம்பிச்சிடலாமா? நீயே செந்தமிழ் தாயே நினையறிந்தவன் புருஷே, நீயே செந்தமிழ் தாயே நான் நினையறிந்தவன் புருஷே, முன்னிலைகட மிகவும் நுந்தாயே, முன்னிலைகட மிகவும் நுந்தாயே, என் நெஞ்சினில் எழுந்தது தீயே, நீயே செந்தமிழ் தாயே நான் நினையறிந்தவன் புருஷே. ஐயா, ஒரு முக்கியமான கேள்வியா. இந்த கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு இசைக்கலைஞருக்குள்ள அந்த கேள்வி இருக்கும். உங்களுக்குள்ள இசை இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்களா வந்துக்கிட்டீங்களா, இல்லை வெளியே ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி நல்லா பாடுற அப்படி யாராவது சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க? ஆமாம். இப்போ என்னென்னா இந்த பாடல்கள் நம்ம ஆரம்ப தொடக்கம் எப்படின்னா வீட்டில் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. என்னென்னா அந்த காலத்தில் அந்த காலம்னா நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது அப்போல்லாம் பெரிய ஊடகங்கள்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவி வழி கேட்கறது தான். ஆல்டி ரேடியோ தான். அந்த ரேடியோ மூலிமா கேட்குற பாடல்களில் எப்பயாவது, அதுவும் ரேடியோவில்னா எப்பயாவது ஒரு தடவை தான், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாடல்கள் போடுவாங்க. அதில் கேட்டு அது பாடும்போது பின்தொடர்ந்து அது கூட கேட்டு பழகி அது கூட பாடும்பொழுது ரேடியோ கரண்ட்டு இந்த மாதிரி இது பேட்டரி இல்லாத போது ரேடியோ இல்லையானும் போது சும்மா அந்த கேட்ட பாட்டை நம்ம பாடும்பொழுது பக்கத்தில் அக்கப்பக்கத்தில் கிண்டல் அடிப்பாங்க. ரேடியோ தான் பாடுதுன்னு நினச்சேன், நீ பாடுறியா அப்படின்னு கிண்டல் அடிச்சு என்ன அது கிண்டல் அடித்தாங்களா அல்லது உண்மையாக சொன்னாங்களான்ட்டு தெரியாது. அதுவே நமக்கு பெரிய பூஸ்ட் ஆகிடுச்சு. அதுதான் துவக்கமே பாடுறதுக்கு. அது மட்டும் கிடையாது, நான் என்னை சுற்றி இருந்த என்னோடய வயல்வெளி ஊரில் இருக்கிற வயல்வெளியில் மக்கள் பாடுற பாடல்களை வயல்வெளியில் அவங்க நாட்டுப்புற பாடல்கள் பாடும்போது அதையும் கேட்டிருக்கிறேன். அதுவும் 1-2 நான் அவங்க பயணத்தில் இருக்கும்போது நான் பாடியிருக்கிறேன். இப்படி தான் பாடல்கள் பயணம் ஆச்சு. அந்த வயல்வெளியில் நீ கேட்ட ஒரு நாட்டுப்புற பாட்டு அன்னக்கிளி படத்தில் வந்த பாட்டை நடும்போது எங்கள் ஊரில் பாடுறாங்க. படத்துக்கு முன்னாடியோ?
படம் வந்த பிறகு. ஓகே. இப்போ நான் வந்து அதன் பிறகு தான் படம் வர்றதுக்கு முன்னாடி நான் பிறக்கிறேன். அது இப்போ அந்த விவரம் தெரியும் போது இந்த படம் வருது. அப்போ இந்த பாட்டை வந்து பாடுறாங்க. அப்போ தான் இந்த பாடலை நான் கேட்குறேன். எந்த பாட்டுங்க இது? அன்னக்கிளியே உன்னை தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுதே. இப்படி நடவு நட்டுக்கிட்டே பாடினாங்க. இது எனக்கு என்ன நாட்டுப்புற பாட்டு தான் பொழுதுன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியாது. உங்களுக்கு என்ன வயசு இருக்கு? எனக்கு அப்போ நான் கேட்கும்போது எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். அப்போ அவங்க பாடும்போது அதை உட்காந்து கேட்டுருக்கிறேன். இல்லை, இதனுடைய வளர்ச்சியா எப்போ நீங்க ஒரு பாட்டு பாடிருப்பீங்க இல்லையா, தனியாக ஒரு பாட்டு பாடிருப்பீங்களே, அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைச்சது? அது வந்து முதல் பாடல் வந்து பள்ளிக்கூடத்தில் தான் நான் 3வது படிக்கும்பொழுது பள்ளி மூணாவது படிக்கும்போது பள்ளி ஆண்டு விழா நடக்கும். அப்போ அந்த ஆண்டு விழாவில் எல்லாரையும் பாட சொல்லி ஒவ்வொரு கிளாஸை கேட்கும்போது அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே இவன் பாடுவான் அப்படின்னு என் பேர் சொன்ன உடனே அப்புறம் என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க. வாத்தியார் பக்கத்தில். அது ஒரு 2-3 பாடல்கள் நான் பாடினேன். அப்போ வந்து கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இந்த பாட்டு. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. அப்புறம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே அது பாடினேன். அப்புறம் இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதான் இந்த உலகின் இல்லை, அல்லா அல்லா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு அப்பவே புரிஞ்சிருச்சு. அது தெரியாது ஏன் அதை நான் பாடினேன் அப்படின்னா, நான் முதல்ல கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த துதிப்பாடல்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் காலையிலேயே அதுதான் எழுப்பி விடும். வயலும் வாழும் நிகழ்ச்சிக்கு முன்னாடி முதல் நிகழ்வா துதிப்பாடல்கள் போடுவாங்கல்ல. அப்போ துதிப்பாடல்கள்ல இந்த பாடல்கள்லாம் வரிசையா போடுவாங்க. முதல்ல இந்த மாதிரி பாடல்களாக போடுவாங்க. இதெல்லாம் நான் கேட்டு பழகினதால அந்த மெமரியிலே போய் நாங்கள் பாடினேன் இந்த பாடல்களை. அப்போ இதுதான் என்னை வந்து பயணம் பண்ணுறதுக்கு முதல் பாடலாக நான் பாட ஆரம்பிச்சது இந்த பாடல்களை தான். இல்லை, சும்மா அங்கங்கே பாடிட்டு இருந்திருப்பீங்க. வீட்டில் உங்களை திட்டலையா? படிக்கிற வேலையை விட்டு என்னென்ன பாடினு இது வந்து கேட்டாக்கதான். அப்புறம் ஒரு காலத்துக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாம் ஊர்லேயே என்ன பண்ணேன், நான் சும்மா போகும்போது வரும்போது குளிக்க போகும்போது மோட்டர் கொட்டைகளை குளிக்க போகும்போது வரும்போது பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போது நான் பள்ளிக்கூடம் வந்து என்னுடைய ஊர்லேருந்து அந்த ஊர் கரையாம்புத்தூர்ன்ற பனையடிப்புத்த வந்து கரையாம்புத்தூர் போய் படித்தேன். அப்போ எங்கள் ஊருக்கும் அதுக்கும் வந்து 2 ஏரிக்கரை. அந்த 2 ஏரிக்கரையும் கடந்து போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போக வர 7 கிலோமீட்டர் ஆகிடும். இந்த 7 கிலோமீட்டர் நடந்து போகும்போது நடந்தால் வரணும். காலில் போட்டுக்க கூட செருப்பு கூட கிடையாது அந்த காலத்தில். அப்போ நடந்து வரும்போது நாங்கள் சும்மா பாடிக்கிட்டே வருவோம். அப்படி வந்து பாடுறதுல தான் வந்து நல்லா பாடுற மாதிரி எல்லா நண்பர்கள்லாம் என்னை ரேக்கி விட்டு இன்னைக்கு இங்கே வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசி. இல்லை, உங்களுடைய மியூசிக் ஜேர்னியில் வந்து நாங்கள் கேட்கும்போது தமிழ் இசை அதிகமாக இருக்குது, கிராமிய இசை அதிகமாக இருக்குது, ஃபோக் ரிலேட்டட் நிறையா இருக்குது. சினிமாவில் பாடினா கூட அது ஃபோக்கு தான் நிறையா இருக்குது. இது எப்படி உங்களை டாமினேட் பண்ணுச்சு? ஒரு வெஸ்டர்ன் டாமினேட் பண்ணாமல் ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த மாதிரி போகாம உங்களை இந்த தமிழ் சார்ந்து, தமிழ் மண் சார்ந்து, மரபு சார்ந்து உங்களை எப்படி டாமினேட் பண்ணுச்சு? அதுதான் இப்போ நான் வந்து என்னுடைய தாய்மடியில் தான் நான் வந்து பால் குடித்தேன். இப்போ என்னுடைய பால் என்னன்றது எனக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது என்னுடைய அந்த மரபுலேருந்து வரும்போது எனக்கு ஃபோக்கு நாட்டுப்புற தமிழ் இசைக்கலைஞரா? அம்மா நாட்டுப்புற பாட்டு பாடுவாங்க, அவங்க பாடுவாங்க. அது மட்டும் இல்லாத இப்போ என்னுடைய நான் இப்போ தமிழ் பால் தாய்ப்பால் அதுதான் நான். அப்போ அந்த மரபில் தான் எனக்கு வெஸ்டர்ன்லாம் நான் கேட்டது கிடையாது. வெஸ்டர்ன் கேட்டது கிடையாது, வேறு எந்த இசையும் நம்ம கேட்டது கிடையாது. ஒரே ஒரு இசை கேட்டோம்னா இந்த நாட்டுப்புற இசை தான் என்னை சுற்றி இருந்த இடம். அதனால தான் அந்த பாடல்கள் எனக்கு அதிகமாக பதிவாகி அதுலேயே நான் வந்து பயணிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கே என்னன்னு தெரியாது. சினிமா பாட்டெல்லாம் பாடுவேன். சினிமா பாட்டு பாடினாலும் என்னுடைய குரல் மட்டும் இப்போ என்னென்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஜேசா சார் மாதிரி பாடணுன்னு ஆசை எனக்கு, எஸ்பிபி சார் மாதிரி பாடணுன்னு ஆசை, மலேசியா சார் மாதிரி பாடணுன்னு ஆசை, டிஎம்எஸ் ஐயா பாடணுன்னு ஆசை, சிறுகாழிக்கு எல்லாரும் குரல்லையும் பாடணும். ஆனால் பாடி பயிற்சி பண்ணியிருந்தேன். அப்படி நிறைய பாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன எதை பாடினாலும் ஒன்று தனியாக தெரியும், எதோடவும் ஒட்டாது. நான் அதை பற்றி கவலைப்படுவேன். ஆனால் ஊரில் இருக்கவங்க நல்லா இருக்குதுடா நீ பாடுறதுன்னுவாங்க. ஆனால் ரெக்கார்ட் பண்ணி டோன் உங்களுக்கு தெரியுது. ஆமாம், டோன் தெரியும், ஆனால் அதை மாதிரி இல்லையே அப்படின்னு நான் கவலைப்பட்டது உண்டு. அப்போ அந்த கவலையை போக்குனது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்குன்னு தனித்துவமும் ஒரு குரல் இருக்குது அப்படின்றது அப்பயே எனக்கு நண்பர்கள்லாம்
கண்டுபிடிச்சி உன்னோட குரலில் நல்லா இருக்குதுடா, அது வேற மாதிரி இருக்கு, நீ அதையே பாடணும் போது தான் தனித்துவமான அந்த பாடல்கள் பாடும்போது எனக்கு நாட்டுப்புற இசைக்கான ஒரு அந்த தன்மையில் என்னுடைய குரல் இருக்குதுன்னு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். இல்லை இதுக்கு தனியாக குரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி யாராவது? ஆமாம், இதில் நான் சினிமா பாட்டு பாடணும்னு வந்த வேலையில் என்னுடைய குரு டாக்டர் கே குணசேகரன், அவர் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நாடகத்துறையில் டீனாக இருந்தவர். இங்கே தமிழ்நாட்டில் வந்து உலக தமிழராட்சி நிறுவனத்தோட டைரக்டராக இருந்தவர். அவர் தான் என்னுடைய குரு. அவர் தான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அவரோட குழுவில் சேர்ந்து பாடுற வாய்ப்புகள் எனக்கு அங்கே தான் கிடைச்சது. என்னை நான் கண்டுபிடிச்சி நாட்டுப்புற பாடகர் தான் நம்ம இந்த மக்களுக்கான பாடகர் நாமன்றதை அங்கே தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் பாட ஆரம்பித்தது வந்து சினிமாவுக்கு போய் பாடணும், நல்லா பிரபலம் ஆகணும், 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வழியில் வந்தேன். ஆனால் வர்ற வழியில் என்னை மடமாட்டி விட்டது என்னுடைய மக்கள் இசை, என்னுடைய குருநாதர் தான். இதுக்கு நீங்கள் பண்ணுறது, நம்ம பண்ணுறது அந்த வேலை கிடையாது, அது பண்ணுறதுக்காக இருக்காங்க, இதை நம்ம தான் செய்யணும்னு ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. பொதுவாகவே இசை வந்து பிறக்கும்போது இருக்கிற ஒரு கேள்வி ஞானம். நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு ஒரு அடிப்படை ஞானத்தோட பிறந்திருப்போம். ஸோ அது மற்ற கலைகளோட கலந்து நம்ம வந்து வாசிக்கும் போது பாடும்போது வந்து ஒரு கொஞ்சம் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்வரம் முதல் நோட்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். அது எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், இப்போ மேடை முதல்ல நான் கச்சேரி, சில பேர் எல்லாம் என்ன பண்ண கற்றுக்கிட்டு தான் வந்து இசை கச்சேரிக்கு போவாங்க, மேடை கிடைக்கும். நான் வந்து மேடை முன்னாடி ஏறிட்டேன். பாடுறதுக்கு மேடைகள்லாம் பரவலாக முன்னாடியே கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே மேடை ஏற ஆரம்பிச்சிட்டேன். தெரிஞ்சதை வச்சு பாட ஆரம்பிச்சு எல்லாம் சரிதான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதில் பாடி பாண்டித்யம் ஆகும்போது எனக்கு சில தவறுகள்லாம் மற்ற நண்பர்கள் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இதோட போதாது, நல்லா பாடுறா, இருந்தாலும் இதை பற்றி இசை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னா. அப்போ இசை எங்கே போய் படிக்கிறது, யார் சொல்லி கொடுப்பா அப்படின்றதுவே அப்போ தாங்க நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இங்கே இவங்க சொல்லி தருவாங்க, அவங்க சொல்லி தருவாங்கன்னா. எங்கேயும் சொல்லி தருவாங்க, ஆனால் நம்ம எப்படி போகிறது, கையில் காசு வேணும், நான் கிராமத்தில் இருக்கிறேன், நகரத்துக்கு வரணும், அதுக்கு செலவு பண்ணிட்டு வரணும், அதுக்கான செலவினங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் என்னுடைய குருநாதரோட நம்ம மேடைகள்லாம் போகும்போது வரும்போது அவர் சில கேட்க, இந்த மாதிரி இங்கே படிச்சிரியா, என்ன படிச்சிருக்கிற, எதை படிச்சுன்னு என்ன விசாரிக்கும்போது இவ்வளோ படிச்சிருக்கேன், படித்து மேலே கொண்டு படித்தா அங்கே கல்லூரி இருக்குது, இது யூனிவர்சிட்டி லெவலில் வரலாம், படிக்கலாம் இல்லைன்னு அவர் என்னோட பேசும்போது அப்புறம் தான் நான் வந்து படிக்கிறதுக்கான ஒரு முனைப்பு எடுத்து இசை இப்போ என்ன படிக்கலாம்னு யோசிக்கும்போது அப்போ நம்ம இசை சார்ந்து இருக்கிறதுனால இசையிலேயே படிப்போம், சங்கீதம் கற்றுக்க சொல்கிறாங்களே அது எங்கே போய் கற்றுக்கிறதுன்னு தேடும்போது இசை கல்லூரி வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இப்போ கலை பண்பாட்டுத்துறை கீழேங்கிற பாரதியார் பல்கலைக்கூடம் அங்கே இருக்குது, அங்கே போய் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ படிங்கன்னு சொல்லும்போது நான் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆமாம் மியூசிக், ஆமாம் கிளாசிக்கல் மியூசிக், அங்கே செவ்வி இசைக்காக அங்கே போய் சேர்ந்து அங்கேருந்து தான் இந்த பயிற்சிகள்லாம் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் மேடை கச்சேரி பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமாம், முன்னாடியே மேடை கச்சேரி, நான் மேடை கச்சேரிலாம் பாடிக்கிட்டு இருக்கிறேன். மேடை கச்சேரியிலேருந்து தான் நான் படிக்கிறதுக்கு போகிறேன். என்னை படிக்க வச்சது வந்து மேடை கச்சேரிகள் தான், பொருளாதார ரீதியாக அதுதான் என்னை வந்து காப்பாற்றி அங்கே படிக்க அனுப்புனது. அப்போ அங்கே போய் கற்றுக்கிட்ட பிறகு அங்கே அதை கற்றுக்கிட்டதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் சுத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடமா அதான். அதை தொடர்ந்து தான் பிஹெச்டி பண்ணீங்களோ? ஆமாம், அதை தொடர்ந்து நாடகத்துறையில் வந்து எம்ஏ படிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு அதுக்கடுத்து பிஹெச்டி வந்து நேரடியாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பாண்டிச்சேரியிலேருந்து நான் அங்கே போய் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணி அங்கே தான் முனைவர் பட்டம் வாங்கினேன். ஸோ இவ்வளோ பயணத்தையும் இசை தான் கூட்டிகிட்டு வந்துருங்க? ஆமாம், இசை தான் என்னோட பயணத்தில் இசை தான் என்னுடைய பயணம், இசை தான் உங்கள் வாழ்க்கை. ஆமாம், பிரமாதம். இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங் மியூசிக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கம்பேர் பண்ணிக்குவாங்க ராஜாவா ரகுமானா, இளையராஜா சாரா ரகுமான் சாரான்னு கம்பேர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ராஜா சார் இப்போ அவருடைய மியூசிக்கில் பாடுறதை நான் கேட்டிருக்கோம். ரகுமான் சார்ட்டா நீங்கள் ஒன்றும் பாடுனீங்களா? நீங்கள் இல்லை, இது வரைக்கும் பாடல. ராஜா சார்கிட்ட பாடினேன், அந்த பாடல்கள் வரலை. 3-4-5 படங்கள் நம்ம பாடியிருக்கிறேன். தாரத்தப்பட்ட படத்தில் நீங்கள் பாடியிருந்தேன், ஆனால் நான் அதில் வரல, என்னுடைய குரல் அது வரல. அது வந்து பெண் குரலில் மாற்றி வந்தது. அது டூயட்டாக பாடியிருந்தோம். அது வந்து சோலோவாக மாற்றி அது பெண் குரலில் தான். அது ஏன்னா அப்படி தேவைப்பட்டிருக்கு அந்த படத்தில், அது பாடினேன். அது பிறகு 3-4 படங்கள் பாடினேன். ரகுமான் சாருடைய இசையிலையும் போய் பாடலை. அது என்ன காரணம்னா நான் போகலை, யாரையும் போய் தேடி பார்க்கறதில்ல. அது என்னுடைய
சுய குற்றமா நான் சொல்றேன். ஆனால் அதுக்காக என்னோட நீங்க மியூசிக்கல் டாக்டரேட் பண்ணிட்டீங்க, நிறைய பாடிட்டீங்க. இருந்தாலும் அவர் ஒரு லெஜெண்ட்ஸ் தான். நம்ம பாடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது மனசு போய் கேட்கணும்னு தோணல. சரி, இந்த கூப்பிடுவாங்கன்றதான். இது மூலியமா ஒரு ஆப்ளிகேஷன் வச்சிருங்க சார் ரஹ்மான் சார். ஆமா, சாருக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்களோட தேவைப்படுங்க. ஆமா, அவங்களோட இசையில பாடணும்னு எனக்கு ஆசை இல்லாம எப்படி இருக்கும். ராஜா சாரோட இசையில வெளியே வந்து கலக்கம் பயங்கரமா. ஏன்னா அவ பார்த்து வளர்ந்தோம். அப்படி இல்லாம எப்படி இருக்கும்? இருக்கு. அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. தேவைப்பட்டுச்சு நம்மளே கூப்பிடுவாங்க. இப்பதான் ஊடகங்கள் அதிகமாயிடுச்சு. கேட்கற அளவுக்கு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த வேலைகள் நம்ம இருந்த இடத்துல இருந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கான அந்த தேடுதல் இருக்கும்போது நம்மளை கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் வேற ஒரு காலத்தில் தானே இருக்கிறோம். ஒரு காலத்தில் எதுவுமே கிடையாது, அங்கே போய் உட்காந்துருந்தோம். இப்போ இங்கேருந்து வேலை செஞ்சு நம்ம அதில் உள்ள நம்ம ஊடகங்களில் நம்மளே கொண்டு வந்து சேர்த்தோம்னா அவங்களே அதை பார்த்துட்டு கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய பாடல் வரிசையில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள கேட்டு அழுது கண்ணீர் வச்சதை பார்த்துருக்கேன். அந்த பாட்டு அதுக்கு இப்போ பணம் நானும் அழுதுருவேன், என்னால் தாங்க முடியாது. அப்பா பற்றின பாட்டு, சென்டிமெண்ட் சாங்கு. சும்மா எங்கே பார்த்தாலும் நான் ஒரு முறை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், பஸ்ஸில் ட்ராவல்ஸில். அந்த டிரைவர் வந்து இந்த பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். வந்து நாங்கள் சொல்ல ஆசை, ஐயோ அந்த பாட்டை என் நண்பர் பாடினதையா, எங்களுக்கு தெரிஞ்சவர் பாடினதையான்னு சொல்ல ஆசை எனக்கு. அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு சிவலைன்ஸ். 2 அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், வேர்வ துளி தம்ப நாம் படிக்கும் எதிகாசம், உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுளும் கூட நிகர் இல்ல. அப்பா அப்பா நீ மந்திரமா, பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையா நான் இருந்த, நம்பிக்கையா நீ இருந்த, நான் வளர்ந்த கோபுரமா. அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அதை பாடும்போது எனக்கே அது ஃபீல் ஆகிடும். நான் இந்த பாட்டை வந்து முழுசாக பாடுறதுக்கே ரொம்ப திணறுவேன். மக்களுக்கு அதை 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 அந்த பாடலை கம்போஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். இது உங்ககிட்ட சொல்றதுல நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயமும் நான் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த இசை, இந்த பாடல் வந்ததுக்கு ஐயா நீங்களும் ஒரு காரணம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. என்னன்னா, இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இசைக்கோர்வை நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசும்போது, நீங்கள் நம்ம பண்ணலாம் ஐயா, உங்களுக்கு நீங்கள் என்ன ஐயா சொல்கிறீங்க, பாடுங்கன்னு நீங்கள் பாடி நம்ம பண்ணும்பொழுது நீங்கள் தான் எனக்கு முதல்ல என்ன ஐயா அப்படி பாடுறீங்க, நல்லா இசையமைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னது நீங்கள் தான் முதல்ல. இந்த உலகத்துக்கு இசையமைக்கிறீங்க, பாடலை என்ன எப்படி இப்படி பண்ணியிருக்கிறீங்க, யார் பண்ணது, நான் தான் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ முதல்ல அதை பண்ணணுன்னு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 பாட்டு நம்ம கம்போசிங்கில் பண்ணதை நீங்கள் தான் அதுக்கான தெம்பை கொடுத்தீங்க. தெம்பை கொடுத்து கூட இருந்து அதை எப்படி பண்ணணுன்றத ஒரு ஆலோசனை கொடுத்து, ஒரு ஆலோசகராக, ஒரு கண்டக்டராக இருந்து அதில் எனக்கு செய்தீங்க. பயன்படுத்திக்கிட்டேன். இல்லை அது என்னென்னா பயன்படுத்திக்கிறது இல்லைங்க, நன்றி சொல்கிறேன் நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு. நான் அதை நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு என்ன டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்க முடியாது. உலகத்துக்கு பல மில்லியன்ஸ் பார்த்துருக்காங்க அந்த பாடலை. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இளையகம் பண்ணவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிறைய பாடல்கள் நான் என்னுடைய இப்போ கேரியரில் பாதி பாடல்கள் அவர் பாடல்கள் தான் பாடியிருக்கிறேன். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அப்பா பாட்டு வேணும் என்பது அது உணர்வோட உள்ளுணர்வோடு அவர் எனக்கு எழுதி அதை கொடுத்து நம்ம இது பண்ணும்போது அது உணர்வாக நீங்களும் அந்த இசை யாரை சேர்க்கலாம் போகலான்னு அந்த ஐடியா கொடுத்து அதை கொண்டு வந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு உலகம் முழு கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். இல்லை, இந்த பாட்டு வந்து ஆடியன்ஸ் சொல்லுங்க, அப்பாவை பற்றின பாட்டு இது. இந்த பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கண்ணீர் வராமல் இருக்காது. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. எங்கள் அப்பா ஒரு முறை என்னை பார்க்க வந்திருந்தார்.
அவர் எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். ம் 2 நாள் என் கூட இருந்தார். அவருக்கு எனக்கு அந்த பாசத்தை தாண்டி பயம் தான் இருக்கு அவர் மேலே எனக்கு. 2 நாள் இருந்தார். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார். 2 நாள் ட்ரெஸ்ஸும் அழுக்காயிருச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட் அழுக்காயிருச்சு. இப்போ நான் போய் ஒன்றுமே சொல்ல, நான் போய் புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்து இது போடுங்கப்பான்னு சொன்னேன். எதுக்குப்பா, நான் அதை ஊருக்கு போனேன், எதுக்கு வாங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த போட்டு வந்த ட்ரெஸ் கொண்டு போய் நான் துவைச்சு பண்ணி ஹேங் பண்ணி கொடுத்தேன். அவர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அவன் ஏன் துணி துவைக்கிறான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அது எனக்கு எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு கேப் வந்து, எங்கள் அப்பாவோட துணியை துவைச்சு நான் வந்து கொடுக்கும்போது சுக்குநூறு உடஞ்சி போச்சு. அது எனக்கு ஒரு பெரிய கேப் அவருக்கு. எனக்கு பயம் மட்டும்தான் இருக்கு, அப்போனா பயம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் கறந்துட்டாரு. நானும் சின்ன விஷயம்தான் அது. அப்பாவை துணி துவைக்கின்றது இயல்பான விஷயம். அதை நான் பண்ணது வந்து எங்கள் அக்கா அழுகுது, எல்லாம் திட்டுறேன் நான். எங்கள் அப்பாவை துணி நான் துவைக்கும் யாரும் துவைப்பேன், என்ன எல்லாம் ஆளாளுக்கு இந்த மாதிரி என்னை பயமுறுத்துறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லைடா, அது நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்களே என்ன பைத்தியமா, நீங்கள் அப்பா துணியோ பையன் துவைக்காம யார் துவைப்பான்னு சொல்லி அந்த கேப் அப்போதான் எங்களுக்கு உடஞ்சது. எனக்கு உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா அதிகபட்சம் துணி உடுத்தினது வந்து 2 துண்டு. ஒன்று தோளில் போட்டிருக்கிற ஒரு துண்டு, ஒன்று இடுப்பில் கட்டிக்கிறது தான். அதுதான் அது வந்து அவரே துவைச்சு அவரே கட்டிக்குறோம். ஒரு மோட்டர் கொட்டைகளை ஒரு வேலை செய்துக்கிறேன். ஆனால் நான் எங்கள் குடும்பம் சம்பாதிச்சு நாங்கள் முதல் தலைமுறையாக அப்படி வெளியே வந்து நிற்கும் போது அவருக்கு அந்த உடைகளை புதுசாக எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நான் எடுத்துகிட்டு போய்விடுவேன். பொங்கல், தீபாவளி, அதுக்கடுத்து என்னுடைய பிறந்தநாள், அந்த மாதிரி நாட்களில் போய் பார்க்கும்போது அவர் கொடுத்து அந்த உடையை அவர் உடுத்திட்டு காலில் செருப்பே போடாமல் உழைச்ச ஒரு மனுஷனுக்கு நாங்கள் தோளில் செருப்பு வாங்கிட்டு போய் அவருக்கு தோளால் அவருக்கு செருப்பு கொடுத்து அவர் நடந்து போகும்போது ஊரில் இளவட்ட பிள்ளைங்கள்லேருந்து அந்த தம்பியை அவர் கிண்டல் பண்ணுற முறையாக இருக்கிறவங்கெல்லாம் அவரை பயங்கரமாக சிரிப்பாங்க, சில பேர் சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அப்படி மடிச்சு விட்டுன்னு என் சின்ன பிள்ளை எடுத்து கொடுத்ததுன்னு, என் சின்ன பிள்ளை எடுத்துகிட்டு வந்தார். அவ்வளோ இதுவாக அதை சொல்லி பயணிக்கும் போது தான் அடுத்த கட்டணவருக்கு அவரை கொண்டு போகிற முயற்சிக்கும் போது அவர் இல்லை, வயது முதிர்ந்த காரணத்தினால அது இல்லை. இந்த ஒரு வழியை வந்து எங்களை எப்படி வளர்த்தார், எப்படி பண்ணார், எப்படி கொண்டு வந்தார். அவர் தன்னந்தனியாக ஒரு ஆள், அந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் 7 பேர் வீட்டில், அந்த 7 பேரில் நான் கடைசியாக பிறந்தவன். எங்களை எப்படி அவர் வளர்த்து எடுத்திருப்பார், எந்த ஒரு இதுவும் இல்லாத அப்படின்றத நான் பார்த்தவன் கண் கூட பார்த்து தான் அந்த பாடல் பண்ணணும்னு அந்த ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் அப்பாவுக்காக பண்ணேன். நீங்கள் அந்த விஷயம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போன இடம், அந்த இடம் உண்மையிலுமே என்னுடைய சொந்த ஊர். அது நான் போய் அங்கே அந்த மோட்டர் கொட்டைகளை விளையாடுறது, நீங்கள் கேட்டிங்கல்ல எப்படி நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கன்னு, அந்த மோட்டர் கொட்டையில் எங்கள் அப்பா வந்து வெளியில் எங்கேயாவது அந்த பக்கத்தில் போய் ஏதாவது மடம் மாறும்பொழுது மோட்ரு ஸ்டார்ட் பண்ணி விடுப்பா, கிளப்பி விடுப்பா அப்படின்னுவார். அப்போ அந்த மோட்டர் கிளப்பி விடும்போது ஆன் பண்ணும்போது அப்போல்லாம் இப்படி வச்சு தான் ஆன் பண்ணணும், உங்களுக்கு தெரியும், பட்டன்லாம் கிடையாது. அப்போ தூக்கி போடணும். அப்போ அந்த ஸ்டார்டர் தூக்கி போட்ட உடனே அது வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும், நிற்கும். அது ஒரு சுதியில் நிற்கும். அந்த சுதியில் ஆடி மாசங்க தடிக்க வாடி உள்ளதனைக்கமானே மாங்குயில, அதான் சுருதி. எனக்கு ஆதார சுருதி, எனக்கு சுருதின்னு தெரியாது, அந்த சவுண்ட் நல்லா இருக்க அப்படின்னு அந்த சவுண்ட்லேருந்து தான் பாடி பயிற்சி எடுத்த இடம் அது. அந்த மோட்டர் கொட்டையை கூட நான் அந்த பாட்டில் பதிவு பண்ணியிருப்பேன். இது எல்லாருக்கும் நான் உண்மையாக உணர்வாக அதை வந்து உண்மையான கதை. அது அந்த கதை தான் இன்றைக்கி இந்த உலகமும் எல்லாருடைய அப்பாவும் எல்லாருடைய உணர்வாகவும் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதே தான் அந்த உணர்வை தான் நீங்கள் அந்த இசையில் எனக்கு கடத்தி கொடுத்தீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்றி. நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நன்றி. நல்லா